அப்படியே நிறுத்தலாம். அதான் மாப்பிள்ள இறங்குடா. மாப்பிள்ள இதான் நம்ம வீடு. அப்படியா? ஆமா. இந்தாங்கண்ணா. வா, சங்கடப்படாம வா. வள்ளி, வாடா மாப்பிள, கூச்சப்படாது, நம்ம வீடுதான், வா. வள்ளி மாமா எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா சொல்லாம கொள்ளாம துபாயில இருந்து வந்துட்டீங்க? என் செல்லதை பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே டிக்கெட் போட்டேன், பிளைட் பிடிச்சா சர்ன்னு வந்து இறங்கிட்டேன். எனக்கு கூட உங்க ஞாபகமா தான் மாமா இருக்கு. பாத்தியாடா மாப்பிள, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, வள்ளிக்கு எப்பவுமே என் மேல ரொம்ப பாசம் இருக்குன்ட்டு. யாரு மாமா இவரு? இவனா? இவன் என் கூட துபாயில வேலை பாக்குறான். இவன் சொந்த ஊர் கும்பகோணம். அடுத்த மாசம் இவனுக்கு கல்யாணம். அதான் நான் சென்னை போறேன்னு சொன்ன உடனே என் கூட வரேன்ட்டான். அதான் ஒரு டின்னர் கொடுத்து அனுப்புமேன்னு கூட்டிட்டு வந்தேன். சரி வாங்க மாமா, உள்ள வந்து உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்து வரேன். போட மாப்பிள, உட்காரு. பிளைட்ல வந்ததுல டயர்டா இருக்கும், அந்த சோபால ரெஸ்ட் எடு. வள்ளி, சொல்லு மாமா. வாய்க்கு வக்கனே சமைச்சு போடுறீ. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உன் கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரி மாமா, நீ குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு, நான் சிக்கன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன். சிரிடி செல்லம், இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கேன், டயர்டா இருக்குடி. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறமா பண்ணலாம்டி. மாமா சும்மா இரு மாமா, இப்பதான் நானும் கேக்குறேன். இல்லடி, உன் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்திருக்கான், தப்பா நினைச்சுக்க போறான்டி. தூங்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் தூங்கி இருப்பாங்க, அவங்கள பத்தி நினைக்காதீங்க. நான் இங்க தாண்டி இருக்கேன், உனக்கா ஒரு மாசம் நான் லீவ் போட்டு வந்திருக்கேன். என்ன பறக்காத மாமா. செல்லம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டி. மாமா செல்லம், வள்ளிதான் எனக்கு உயிர். நான் அதை விட்டு கொடுப்பேனா? சொன்னா கேளு மாமா. என்னடி செல்லம், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடி, அப்புறம் பாத்துக்கலாம். மாமா ஏதாவது பண்ணு, உனக்காக தான் நான் காத்திருக்கேன். மாமா ஆசை தீர உனக்கு என்ன வேணுமோ பண்ண மாமா. அது கட்டி பிடிச்ச முத்தம் கொடு மாமா. வா மாமா வா, உனக்காக தான் நான் காத்திருக்கேன். உன் இஷ்டம் போல இன்னும் என்ன வேணா பண்ண மாமா. உனக்காக தான் நான் இத்தனை நாளா என் மாறாப்ப மறைச்சு வச்சு காத்துட்டு இருக்கேன் மாமா. என்ன இது, என் மாப்பிள்ளை வெளியே படுத்திருக்காமா? மாமா அவர் தூங்கி இருப்பாரு, உனக்காக நான் 3 வருஷம் தூங்காம காத்துட்டு இருக்கேன். நீ வந்தீனா நான் சொர்க்கத்தையே காட்டுறேன் மாமா. வள்ளி, மாப்பிள்ளை நாளைக்கு ஊருக்கு போட்டு நான் உனக்கு தங்க சொர்க்கத்தையே காட்டுறேன். இப்ப ஆளை விடு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். மாமா மாமா
என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் வேணாம். நீங்க கவலைப்பட்ட அலுவலகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாச்சியார் பண்ண மேல உசிரியே வச்சிருக்கீங்க. ஆனா அவரு பாரு, உங்க ஆசைய மதிக்காம போறாரு. உங்களுக்கு ஆறுதல் சொல்லதான் வந்தேன். உங்க மேல தப்பே இல்லைங்க. உங்க மனசை அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. நீங்க எப்படி உண்மையா இருக்கீங்க? துபாயில இருந்து அவர் வந்த உடனே எவ்வளவு ஆசையா போய் நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க. ஆனா அவர் அப்படி இல்லைங்க. துபாயில வெள்ளிக்கிழமை லீவ் விட்டா எத்தனை பொண்ணுங்க, எத்தனை ஆண்டிங்க விதவிதமா போய் பாப்பாரு. சொல்றதுக்கே நாக்கு கூசுதுங்க. அப்படியா? நான் சொல்றது பொய்யா இருந்தா ஏன் உங்களை விட்டு அவர் போறாரு? மனைவியின் ஆசையை நிறைவேற்ற வேண்டாம், புரிந்து கொள்ளுங்கள். இப்படிக்கு வள்ளி.